ப்ரோ இப்போ இந்த ஊரில் வந்து முனி அடித்து அதிகமாக நிறைய பேர் செத்துருக்காங்கன்றாங்க. ஓகேவா, இது வரைக்கும் வந்து எவ்வளோ பேர் வந்து இறந்துருக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. இப்போ நம்ம போனோம்ல, ஆமாம், அங்கே கூட மினி இருந்தது. இந்த இடத்துல அடிக்கும் போது நம்மளை அடிக்கிறதே தெரியாது. ம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு மூஞ்சி கருப்பாகும். ம் மூஞ்சி கருப்பாக ம் நம்மளுக்கு உடம்புல இருக்க ஃபாட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ம் அப்போ தெரியும், ஐயோ நம்மளை மினி தான் அடிச்சிருச்சு ம் அப்படின்னு தெரியும். ஓகே. அந்த டைமில் தான் ம் நம்மளுக்கு உடம்புல வந்து ஃபாட்டு வந்து கொஞ்சம் கை கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆரம்பித்து வேலை செய்ய விட்டுறாது. அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இதே ஒன்று ஆகிடும். அப்போ அவனுக்கு இதே ஒரு பிரச்சனை, அவன் எங்கேயோ போயிருப்பான், மினி அடிச்சிருக்கோம், அவன் மூஞ்சி கருப்பாக இருக்குது, மினி அடித்தா மூஞ்சி கருப்பாகும். ஓகே. அந்த டைமில் 2 நாளைக்கு அடிக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அறிகுறியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சி கருப்பாயிடும். ஓகே. அந்த மூக்கு லைட்டாக நழுவிடும், மூக்கு நவுந்துரும், அப்படி லைட்டாக நவுந்துருக்கும். அந்த டைமில் தெரிஞ்சிடும், ஆகா மினி தான் அடிச்சிருச்சு. சரி, இது வந்து மினியோட அறிகுறி, அடித்தா அறிகுறி. நாம் வந்து எங்கே போனாலுமே எப்படி சொல்கிறதுனா, ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது. ஏதோ ஒரு பாதுகாப்பு எடுத்துக்கிட்டு தான் போகணும். ஓகே. ஆனால் மினி வந்து கன்ஃபார்மாக இருக்குது. மினி ஒன்று தான், சாமி ஒன்று தான், முனீஸ்வரம் பாங்க. ஆமாம். அது வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. பின்னாடி போகிற மாரி தெரியும், சலக்கு சலக்குன்னு சவுண்டு மட்டும் கேட்கும். அது சடமினிம்பாங்க, கோட்டை மினி இருப்பாங்க, கொடி மினி இருப்பாங்க. மொத்தம் 3 மினி இருக்குது. ஓகே. 3 மினியில் சடமினி வந்து அடிக்காது, கோட்டை மினி அடிக்காது. ஆகாயத்தில் போகுது பாரு, அந்த மினி வந்து நெருப்பு மாரி வரும், அதான் காட்டு மினிம்பாங்க. அந்த மினி வந்து அடிக்கிறதுன்னு தெரியாது, நம்மளை டக்குன்னு டச் பண்ணுறது மட்டும் தான் தெரியும். ஐயோ என்னடா டச் ஆகிட்டு போகுது அப்படின்னு பார்ப்போம், அதான் மினி. யாரோ தொட்ட மாரி இருக்கும், ஃபீல் இருக்கும், அதான் மினி. அந்த மினி வந்து நம்மளுக்கு எப்படி பார்த்தாலுமே கண்ணுக்கு தெரியாது, ஆனால் டக்குன்னு சரன்னு வரும், அப்படியே நெருப்பு மாரி டக்குன்னு அமைஞ்சிரும். ஓகே. ஆஹா அங்கே மினி இருக்குது, அப்போ காட்டு மினி அப்படின்ட்டு சில பேர் வந்துருவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, டேய் அது நெருப்பு எங்கேயோ போனது, அது மினி எல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா நான் போவோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே. ஆனால் மினி கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே. இப்போ நம்ம போன இடத்துல கன்ஃபார்மாக மினி இருக்குது. ஆக்சுவலாக கைஸ் இப்போ என்ன நடந்ததுன்னா, நாங்கள் இவரை கூட்டிகிட்டு தான் அந்த இடத்த காட்டுறதுக்காக இவரை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போனோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜெட்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கப்போ இவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ இவர் வந்து முனியை பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். அவர் எப்படி இருப்பார் பார்க்குறதுக்கு, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் ஆகிருக்கு. ஃபீல் ஆன உடனே வந்து இப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், கிளம்பிடலாம், எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கழித்து வந்து இந்த இடத்துல நீங்கள் வீடியோ பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இப்போ இருந்தால் ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களை வெளில கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ நாங்களுமே இப்போ வெளியே வந்துட்டோம். அண்ட் இப்போ என்னென்னா நானும் ஜானும் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு இப்போ உடனே கிளம்புறோம். போயிட்டு என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்குறதுக்காக போகிறோம். என்ன நடக்க போகுது தெரியல. அண்ட் ஆனால் வந்து முனி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி 2 ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட சொன்னார். ஸோ 2 ஸ்பாட்டுமே வந்து ஆனால் நாங்கள் வச்சுருக்க சரக்குக்கு அந்த மினி கண்டிப்பாக வரும். சரக்கு அந்த இப்போ ஸ்வீட் பொருள், லட்டு, ஜாங்கிரி என்ன பண்ணுறோம்னா முக்கியமான பொருளுக்கு 100% வரும். அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து முனியை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சரக்குமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு தான் போகிறோம். பட் அது பேக்கில் இருக்குது, நாங்கள் வந்து அதை வெளியே எடுக்க போகிறதில்ல. ஆனால் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துடலாம். போயிடலாமா? மணி 1 சண்டான இடத்துக்கு தான் போகிறீங்க இப்போ. சரி, ஓகே. ஆனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எங்கள் கண்ணுக்கு தெரியுமா தெரியும் கன்ஃபார்மாக 100% மினி இருக்குது. ஓகே. அந்த முனியோட உருவம் மட்டும் எப்படி இருக்கும் பார்த்துருக்காங்கன்னு சொன்னீங்களா, எப்படி இருக்கும் அது மட்டும் சொல்லுங்கள். எப்படி சொல்கிறதுனா வந்து அது வந்து கண்ணங்கிரேர்னு இருக்கும். ஓகே. சடை லைட்டாக விரிச்சிருக்கும். நம்ம உருவம் மட்டும் தான், மூஞ்சிலாம் காட்டாது. ஆனால் வந்து தங்க கலரில் தெரியும். தங்க கலரில். ஓகே. மினுக்கும். ஓகே. லைட்டாக மினுக்கும். வெள்ளையா உருவும் போது வந்து பேய், மினி வந்து தங்க கலர்ல மினுக்கும். கருப்பா கண்ணங்கிரேர்னு அப்படியே டக்குன்னு மினிக்கு டக்குன்னு மறைஞ்சிரும். ஓகே. ஓகே. அதான் மினி. சரி. அதோட ஜடையும் வந்து காட்டும் கருப்பு கலர்ல, தங்க கலர்ல அப்படி மினுக்கும், டக்குன்னு மறைஞ்சிரும். அப்ப பார்த்தல ஆகா மினி போகுது அப்படின்ட்டு. ஓகே. சரி ப்ரோ, நாங்கள் டக்குன்னு வந்து போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வந்தோம். சரி பார்த்துட்டு சரி பேசி இன்டர்வியூ பேசிக்கலாமே. வேணாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அங்கே உடனே போய் நேரத்தில் போனால் தான், இல்லைன்னா அங்கே நைட் விஷன் முக்கியம்னா
வா வா நீ வா ஃபஸ்ட்டு வா, நீ வண்டி எடு, வா வா. சரி இப்போ நாங்கள் எதனா கால் பண்ணுறோம், கொஞ்சம் கால் மட்டும் எடுங்க. கால் பண்ணுறேன், ஃபோன் மட்டும் எடு. ஆளை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பூசாலி எப்போவே நைட் தான் வேலை விட்டுருவோம். எதை வீந்துச்சுண்ணா? இல்லை இல்லை இல்லை, நீ தான் இருக்கிற. எதை வீந்துச்சுண்ணா? இல்லைடா எதுவும் இல்லைடா, எதுவும் இல்லைடா. நான் தான் சொல்கிறேன். லைட் யார் இருக்குது? லைட்டு அது முன்னாடி தான் இருக்குது. முன்னாடி அதான் இல்லைன்ற. டேங்க் கவரில் இருக்குதுடா. டேங்க் கவர் இதுக்கு தர்றா இருக்கா? நீ மேலே வச்சு சர்வில் வச்சு பண்ணல. பாட்டில் அதான் தெரியும். தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் நிறைவு போட்டு அந்த கோயில் யாரும் இல்லை தாண்டா பேசுகிறேன். யாருமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ விட்டு எடுக்கலாம், நீ விட்டுவான். ஆனால் வந்து இந்த டைமில் வேணால் ஒரு 1/2 hour கழிச்சு போங்க, கொஞ்ச நேரம் நின்றுட்டு. ஆனால் மினி போயிட்டு கண்டிப்பாங்க. ரொம்ப டேங்கர் இடமா இருக்குது. இப்படியாவா? இல்லை இல்லை இல்லை. அப்போ அந்த சிலை பார்க்கும்போது பயமாகிடுச்சுங்க. நைட் விஷன் பட் பண்ணி செட் பண்ணிட்டுதா? ஆமாம், நிறைய வண்டி ஆஃப் பண்ணு. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேய்ன்னு சொல்லிட்டு பேயை தான் தேடி போயிருந்தோம். அண்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து சுடலை மாடன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூட வந்து என்ன சார்ஜும் ஃபுல்லாக வச்சுருந்தேன். எங்கன்னா போச்சு சார்ஜரு? என்னடா சொல்கிறேன்? சத்தியமாண்ணே, பாப்பா மேலே சத்தியம், வேத்திகா மேலே சத்தியமாக ஃபுல் பண்ணி வச்சுருந்தேண்ணே. ஃபுல் தானே பண்ணேன். ஆமாண்ணே. அதுவும் இல்லாமல் என்கிட்ட என்ன சொன்ன அன்றைக்கி 1.5 நாள் ஆச்சு. 1.5 நாள் ஆகிடுச்சுண்ணே அது போடுறதுக்கு. ஐயோயோ, அதனால தான் உடனே ஆன் ஆகல. அப்போது பட்டன் கூட இன்னொரு பவர் பேங்க் இருக்குல்ல, அது இருக்குதா பாரு. இந்த என்னண்ணா ஷாக்காக இருக்குது எனக்கு. அண்டு கைஸ், அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். ஏன்டா நீ பதறாத, இது இப்போ தேவையில்லடா. கேட்டு மீட்டர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சான், எனர்ஜி வந்து டிடெக்ட் ஆகுதான்றதுக்காக. அண்டு இங்கே நாங்கள் வந்தோடனே அந்த தம்பிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசணும்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வந்து கொஞ்ச நாள் பூசாரியாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் பற்றி நல்லாவே தெரியும். முனி அண்டு இந்த சாமி, இந்த கருப்பு சாமி, முனி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும். அதனால் அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை இங்கேயே கூட்டிகிட்டு வந்தார். பட் இங்கே வந்துட்டு சேம் இதே ஸ்பாட்டு பைக்கை நிறுத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். பேசுகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வீடியோ பண்ணுங்கள், நான் வந்து கூட இருக்கேன், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னவர் சடனாக பயந்துட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த ட்ரிங்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கு. ஓகேவா? சீல் பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீல் ஓப்பன் ஆகி வெளியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அண்டு நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து
வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அவர்கிட்ட பேசினேன்ல அவரோட ஊர்கிட்ட, அங்கே வந்து நாங்கள் அவரை கூப்பிட்றப்ப கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வாட்டி செக் பண்ணேன், வண்டியோட டேங்க்கில் தான் இருந்தது. செக் பண்ணி பார்த்தப்ப அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட லீக்கேஜ் எதுவுமே இல்லை, அப்படியே தான் இருந்தது. பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் அப்படி போகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு வருதேன்ட்டு நானும் சொன்னேன், என்னடா ஸ்மெல்லு வருது, சரக்கு ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த தம்பி வந்தார், அவர் எதாவது ட்ரிங்க் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த பவர் பேங்க்கில் தான் போகுது. 2 நாள் சார்ஜ் போட்டது. சரி விடு, அது எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். அது நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும். அண்டு இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் இருக்க பேட்ரி நாங்கள் இங்கே வந்து போட்டது தான், போட்டப்போ 100 காட்டுச்சு. இப்போ சடனாக சட்டுன்னு 86 வந்துருக்கு, இப்போ 86. எதையுமே எங்கேயுமே அப்படி ஆனதில்லை நான் உங்களுக்கு இது அந்த அளவுக்கு. எனக்கு ஆகிருக்கு. நான் இது வரைக்கும் போயிட்டு எடுத்த இடத்துல நிறைய இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, சரி ஓகே. அண்டு இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது. ஸோ கோயிலை வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நான் போகல, வெளியேருந்து காட்டிட்டு முனியோட நடமாட்டம் இருக்குன்னு சொன்னேன். அந்த வேவை தான் இப்போ நாங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்டு நைட் விஷனும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க இந்த ஏரியா கவர் ஆகிற மாதிரி நம்ம நைட் விஷன் வந்து செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த வழி தான் இப்போ நம்ம உள்ளார வந்த வழி. அண்டு இப்போ இது என்னடா இதே எவ்வளோ சூடாக இருக்குன்னு அது ஏன்ட்டு போகுதுடா, ஏன்டா நீ அதுக்குள்ளே பக்குன்னு வர. ஸோ கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பெருசாகிட்டுருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கோயிலுக்கு அவ்வளோ தூரம் போட்டு முடியும். அந்த மேலே துணி போட்டுருக்குறாங்க பாருண்ணா, அந்த சாமி மேலே. தெரியுதா? தெரியுது. புது சிலை வைக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே தான் தண்ணியில் முக்கி வச்சுக்கிறாங்க அந்த சிலையை. அங்கே மட்டும் போக வேண்டாம். இங்கேயா? இங்கே தான் முக்கி வச்சுக்கிறாங்க சிலையை. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா முனி ஓட்டம் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஜானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒன்றுமே புரியல, அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை பற்றி பார்த்துருக்கோம், நெகட்டிவ் எனர்ஜியை தான் தேடி போயிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நோக்கி போகிறப்ப என்ன மாதிரி வைப்ரேஷன்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இருந்தாலுமே வந்து ட்ரை பண்ணுறேன். அண்டு அந்த தம்பி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முனி அடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகுமா 1 or 2 டேஸில். ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இது அந்தளவுக்கு வந்து கேள்விப்பட்டதில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் இருந்தனால எனக்கு அந்தளவுக்கு தெரியல. மேபி உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சதுன்னா முனியை பற்றி மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்டு இந்த மாதிரியான கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட்டு, என்னது ஒரு சவுண்டு கேட்டு பார்த்தியா? என்ன சவுண்டு கேட்டுச்சுண்ணே? அதுதான்டா என்ன சவுண்ட்ரா கேட்டுது, அதை தான்டா சொல்கிறான்ற. நான் வீடியோ கண்டென்ட்டில் ஃபோக்கஸ்டாக இருக்கனால எனக்கு அது சரியாக கவனிக்கல. நான் சொல்லு, என்ன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு? ஒருத்தவங்க குசு குசுன்னு பேசினா எப்படி கேட்கும்? அந்த மாதிரி அறிகுறி இங்கே இருக்குமான்னு தெரியலையே. கேட்டுதா? இப்போ கேட்டுச்சு. இந்த இடத்துல யாரோ இப்போ நடந்து போன மாதிரி. ஆமாம், ஆக்சுவலாக இதுவும் வந்து பார்த்தோன்னா 3 ரோடு ஒன்று சேர்ற இடம் மாதிரி இருக்குது. இல்லை 3 ரோடு இல்லை, இந்த பக்கம் கொல்லை இருக்குது, அங்கே போக நேராக போனால் ஆற்று இருக்குது. சலங்கு சவுண்டு கேட்குதுடா, சலங்கு சவுண்டு கேட்குதுடா.
அதான் வர கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. வராரு, முனி வராரு, கண்டிப்பாக வராரு, கன்ஃபார்ம்டு. கைஸ் எங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சலங்கை சவுண்டு கேட்குது. அது இதில் ரெக்கார்ட் ஆகுமா தெரியலையே, நம்ம காதை கேட்டுருச்சு. எனக்கு தெளிவாக கேட்டுது. ஜல் ஜல்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சலங்கை கட்டிட்டு நடந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த ஏரியாவில் இத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்த சலங்கை கட்டிட்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. கேட்குதுரா? போகணும்டா, இருறா. ஓரமாக ஏன்னா நம்மள அடிக்கலாம். ஓரம் கட்டி நம்ம ஓரமாக தான் நிற்கிறோம், ஓரமாக தான் நிற்கிறோம், ஓரமாக தான் நிற்கிறோம், பிரச்சனை இல்லை. அவன் அதுக்கு தான் எஸ்கேப் ஆகிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். எஸ்கேப் ஆகிட்டான். தெரிஞ்சிருச்சு. முனியோட நடமாட்டம் வந்து பார்த்தோன்னா இப்போ வெளியே வந்துருச்சு. முனி வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த சிலையில் இல்லை, புரியுதா? வெளியே வந்து பார்த்தோன்னா ஊர்வலம் வர அந்த டைம். அது இல்லாத இங்கே என்ன நடக்குதுன்னா, சிலை வந்து எடுக்கிறாங்க. பழைய சிலை ஆண்ட காலத்தில் இந்த முனிவர்ஷன் அந்த கருப்பசாமிலாம் இருந்ததெல்லாம் எல்லாம் அடியோடு எடுத்துகிட்டு புது சாமியை வந்து சிலையை செஞ்சு தண்ணியில் முக்கி வைப்பாங்க. இப்போ அதில் வந்து இப்போ அங்கே இருக்கிறது சாமி இருக்கிறது உண்மை. ஆனால் சாமி வேட்டைக்கு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வகையை தான் போகும். சிலையை முக்கி வச்சாங்க பார்த்தியா, அந்த அப்படியே ஃபுல்லாக ஒரு குழம்பு அந்த குழம்பு தான் முக்கி வச்சுக்கிறாங்க சிலையை. அப்போ சாமியோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும் இப்போ. ஆமாம். ஓகே, சரி. என்ன ஓடுது? எப்படா பாட்டு ஓடுது ஒன்று இதில்? நான் பட்டே எடுத்துருக்கிறேன். அதே ஆனால் அதுண்ணே ஒன்றுமே புரிய. வாவ், கரெக்டாடா. இங்கே தான்டா, இந்த ஏரியா தான்டா. ஏன்னா சூப்பர், கரெக்டாக ஃபோனில் ரெஸ்பான்ஸ் வருது. இங்கே பாரு. ஓ மை காட், உடம்பு புல்லரிக்குதுடா எனக்கு. ஏன்னா போயிடலாம் வாழ. இருடா, ஓரமாக இங்கே தான் இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு. இங்கே தானே அந்த சாமியை வந்து ஊற போட்டிருக்குது. ஆமாம், ரைட்டு. போயிடுச்சுடா. கைஸ் டார்ச் ஆஃப் பண்ண ஆக்சுவலாக. ஒரு டார்ச் ஆன் இல்லாதனால அந்த இது ஃப்ளிக்கர் வந்ததா இல்லையே. இப்போ மறுபடியும் டார்ச் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ அப்படியே அந்த டார்ச் ஆஃப் பண்ணு. இல்லையே, ஸ்டேபிளாக இருந்துச்சு இல்லை இப்போ. ஆமாம் கரெக்டாக. அது சம்மந்தம் இல்லாமல் பாட்டு ஓடுது ஃபோனில், ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. நானும் எடுக்கிறேன். என்ன வந்திருக்குது, டச் பண்ணிட்டு போயிடுச்சா? எப்பட்றா? ஓ மை காட், தலை வலிக்கிற மாதிரி இருக்குண்ணா. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, பயப்படாத ஓகேவா? எதுவும் இல்லை, பார்த்துக்கலாம், ரிலாக்ஸ் ஆகிரு. இன்னும் கிட்ட வர டைம் இருந்துச்சுண்ணே. நானும் என் ஃபோன்லேயும் பாட்டு ஓடுது. நானும் இல்லை, நான் என்னடா ஏதோ வந்து யாரோ ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது, சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு திக்கு ஆகுதுண்ணே. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு ஒரு செகண்டில். ஏன்னா என் ஃபோனில் பேக்கெட்டில் இருக்குது ஃபோனு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவனோட பேக்கெட்டில் இருக்குது ஃபோனு. சடனாக ஆட்டோமேட்டிக்காக பாட்டு ஓடுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பாட்டு ஓடுது.
அந்த பாட்டை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறேன், எப்படி ஆன் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறேன். K2 மீட்டரில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்து பிளிங்க் ஆச்சு கரெக்டாக. அது பிளிங்க் ஆகல, ஸ்டேபிளாக இருக்கும். நைட் விஷன்லேயும் கேப்சர் ஆகிருக்கும். கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும். கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்கும். கண்டிப்பாக நடந்திருக்கு ஏதோ ஒன்று. சரி வா 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 பயப்படாத வா வா. சிலையை பார்த்து பயந்துட்டியா? நானும் ஃபஸ்ட் டைம் வந்தோடனே அப்படி தான் ஷாக் ஆகிட்டேன். ஓகே சரி ஓகே கைஸ், உண்மையிலே மூஞ்சி கருப்பாவில் தானே? மூஞ்சி ஆல்ரெடி கருப்பாக தானே இது. ஆல்ரெடி கருப்பாக தானே இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக கைஸ் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. லாஸ்ட் மொமெண்ட் என்னடா இது, எந்த ஆக்டிவிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சரியா ஃபோனு பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன். ஆமாம், தானாக இப்படி தான் யூஸ் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த ஃபோனை வேண்டாம், இது வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனையை கொடுக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதோட நிலமை. டச்சு கராபாக இருக்குது. ஆமாம், ஆனாலும் பையில் வச்சு எதுவுமே வந்து ஆனது இல்லை. இது உடஞ்ச ஃபுல்லாக 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நெட் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா? நெட்டு ஆஃபில் இருக்குது. நெட்டும் ஆஃபில் இருக்குது. பாட்டு ஒன்று ஆன்லைனில் ஓடி இருக்குது. அது ஆச்சரியமாக இருக்குது. யூடியூப்பில் தானே கடிச்சு மேலே. சூப்பர், என்னமோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வந்தப்போ பேட்ரி பவர் பேங்க்கில் போயிடுச்சு. அது இல்லாத இதுலேயும் எடுத்துகிட்டு வந்ததுலேயும் பவர் பேங்க் இதாகிடுச்சு. ஆமாம், ஏதாவது கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்குது கூட பார்த்துக்கலாம். ஆனால் அந்த பவர் பேங்க் போட்டு சுத்தமாக வந்து பார்த்தோன்னா ஏறவே இல்லை. ஓகேவா, அது ஆனே ஆகலை. அந்த பவர் பேங்க் போட்டது ஸ்டார்ட்டே ஆகலை. கேமராவில் இருக்கிற சார்ஜும் கத்தமாயிடுச்சு, அதுவும் முடிய போகுது. ஆமாம், இப்போ என்ன பிரச்சனைனே தெரியல. அங்கே வந்ததுலேருந்து ஏதோ ஏடா கூடமாக ஆகிக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல விடு, ஏடா கூட இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான, நம்ம வீடியோ எடுக்க வந்ததுக்கு கண்டென்ட் உயிர் தப்பிச்சு போகணுமே. கண்டென்ட் ரைட்டு, உயிர் தப்பிச்சு வீட்டுக்கு போய் சேரணும். தப்பிச்சிடலாம், அந்த விஷயம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சரி ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி விஷயத்தெல்லாம் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா நடந்ததை என்னென்ன நடந்ததுன்னு மட்டும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே உள்ளே வந்தப்போ ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீல்டு ஓப்பன் ஆகி வெளியே லீக்கேஜ் ஆகிருந்தது. ஆமாம், சீல்டு. நாங்கள் அவ்வளோ தூரம் பைக் ஓட்டு வந்தால் எங்களுக்கு 120 கிலோமீட்டர் நாங்கள் வந்துடுவோம். எவ்வளோ வண்டி வந்து ஷேக் ஆகிருக்குது, எவ்வளோ இதாக ஸ்பீடாக ஓட்டு வந்தோம். ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்து தான் லீக் ஆகிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் லீக் ஆச்சு. ஏன்னா வந்து நான் அந்த தம்பியை கூப்பிட போகிறப்ப கரெக்டாக அதை செக் பண்ணேன் நான், லீக்கேஜ் எதாவது இருக்கா அப்படின்றது. அப்பயுமே லீக்கேஜ் எதுவும் ஆகலை. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் வெளியே போகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஸ்மெல்லு வந்தது. என்னடா இது ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன். என்னால் அங்கே சுத்தமாக நிற்க முடியல, தலைவலி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. சரி ஓகே, போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சிதா பிடிக்கலையான்னு தெரியல. அண்டு நாங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எஃபர்ட்காக நீங்கள் எல்லோரும் வந்து லைக் பண்ணிவிட்டு, அண்டு உங்களுக்கு முனீஸ்வரன் அதை பற்றி ஏதாவது தெரிந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சொன்னதில் விஷயம் என்னென்னா, அடித்தா ஒரு நாளில் தெரியாது, 2 நாளைக்கு தரணும் நம்பாரு. அது நினச்சா என் மூஞ்சி கருப்பாகனா இன்னும் பயமாக இருக்குது. போய் ஃபேஸ்லாம் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்குது, லைட்டாக கருப்பான மாதிரி. இன்னும் சும்மா சொன்னடா. ஆனால் கண்ணுக்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்குது திடீர்னு. நான் போய் ஃபேஷியல் பண்ணிடுறேன் காலையிலே. இல்லை கைஸ், நீங்கள் நோட் பண்ணுங்கள், அவங்க கண்ணுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கருவளையான மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது இப்போ. தெரியல, நீ என்ன வீடியோ கழிப்பு விடுற? ஆமாம், லைட்டாக இருக்குது. சரி ஓகே கைஸ்,